வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த என்ன பார்த்தீங்கன்னாக்கா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் கேம் ப்ளே தான். இதான் என்னோடய பேஸ். நான் இதை கேமை எப்போயோ ஏற்றிலாம் நான் ஆரம்பிச்சிட்டேன். பட் இப்போ தான் நான் இதை வீடியோ போடுறேன்னு நினைக்காதீங்க. ஆனால் ஏற்கனவே வேறு சேனலில் போட்டுக்கிறேன். பட் இந்த சேனலில் இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ ஏன் இதை போடுறேன்னா என் பேஸை சும்மா உங்களுக்கு காட்ட தான். ஸோ இதை வச்சு இதுக்கு மேலே சீரியஸ் வரலாம். ஸோ நான் இப்போ ஒன்று தான் தெரியுது இவங்க WWE கூட கொலாபரேஷன் பண்ணிக்கிறாங்கன்னு. அதே நான் இப்போ தான் பார்க்குறேன். அதுக்கப்புறமா கிளானில் நிறைய இதெல்லாம் வந்துக்குது. இந்த பாரு கோல்ட் ரஷ்ஷு இதெல்லாம் வந்துக்குது. என் பேர் கிங்கு. இந்த கேமில் என் பேர் கிங்கு, சரிங்களா? அதனால தான் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என் பேஸை சுற்றி காமிச்சிட்டேன்னா இதான் என் கிளானு. இப்போ லெஃப்ட் சைடு திருப்பி உள்ளே வந்துக்கிறேன். ரொம்ப நாள் நான் ஆஃப்லைனில் இருந்தேன். இப்போ தான் திருப்பி வந்துக்கிறேன். கிளான் பார்த்தீங்கன்னா லெவல் 12. கிளான் பேர் பார்த்தீங்கன்னா பூட்டர்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அடிதடி தான். அடிதடியில் இறங்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட நிறையா இது இப்போதைக்கு இருக்குது. இப்போ நான் கப்பு மட்டும்தான் ஏற்றணும். ஏன்னா நான் ரொம்ப நாள் இதில் இருந்துட்டுனா என்னோடய கப்பை பாருங்க. அதான் பார்த்தீங்களா ஆல் டைம் பெஸ்ட்டில் மஜாவாக இருப்பேன். இப்போ தான் எதுவுமே இல்லை எனக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடி தான். போயிட்டு இறங்கி அடிக்க போகிறேன் எல்லா இடத்தையும். கப்புக்கு மட்டும்தான் போக போகிறேன். வேறு எதுக்குமே போக போகிறதில்ல. இங்கே இவனை விட்டுருவோம். இங்கே இதை போட்டு அட்டாக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எடுத்த உடனே இன்ஃபார்மெண்ட் அவரை காலி பண்ணுறது டீம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் இருக்குது, அப்கிரேடில் இருக்காங்க. டீம் வந்தாக்கா இவங்கெல்லாம் ஜிஜிபி ஆர்டர் அப்படின்னு எங்கே புஷருது கைஸ். ரொம்ப நாள் வந்துக்கிட்டனால அங்கங்கே சிறிய தவறுகள் நடந்துருக்கோம். இப்போ நான் வார்டன் பவர் யூஸ் பண்ணேன். எனக்கு இது காலி இருக்குது. இந்த பேஸில் ஒன்றும் கைஸ். இதுதான் என்னோட பல வருஷமாக ஸ்ட்ராட்டஜி. இந்த பேஸில் இது ஒன்றுமே இல்லை. இப்போ நான் சிந்து பவரை எப்போ ஆன் பண்ணணும்னா இப்போவே பண்ணுறக்கூடாது. இங்கே எவ்வளோ அதிகமாக வச்சுக்காங்க. தெரியும் சிந்து பவர் இப்போ ஆன் பண்ணேன். நான் நறுக்குன்னு ஏற்றி வச்சுக்கிறேன் கைஸ். உங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்படி ஒரு முகமாடா உனக்கு நீங்கள் நினைப்பீங்க வல்கேரி வராங்க. அது யாரும் தெரியல. இந்த WWE சூப்பர் ஸ்டார் பிளேயர். பட் இதில் நான் 3 ஸ்டார் கிடைக்குமா? அது இங்கே ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம்தான். ஏன்னா எல்லாருமே சாப்பிட்றாங்க. அது இருக்காரு வரைக்கும் பயம் வேண்டாம். ஒரு அடியில் எல்லாத்தையும் காலிக்கும் கட்டி 3 ஸ்டார் போட்டுடலாங்க. பார்த்தீங்களா எங்கள் கிளானோட பவர் டிகிடின்னு 3 ஸ்டார் போட்டுருவோன்னு நினைக்கிறேங்க. நம்பிக்கைலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை. நான் 2 ஃபைட் அப்படியே காட்டுவேன். மீதி பாஸ் பண்ணிட்டு கடைசி நேரத்தில் எவ்வளோ ஏற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டுறேன், சரிங்களா? இனி நான் இது 3 ஸ்டார் போடுறது நடக்கிற விஷயந்தான். அது முடிஞ்சால் போடுறது. என்கிட்ட இவன் இருக்கான், வார்டன் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கா. பட் இவ்வளோ அடிப்பார். ஆனால் நம்ம காலி பண்ணிடலாம். வார்டன் எழுத்து போயிடும். சருன்னு போயிடும் பார்த்தேன். இது கற்றுட்டு அதே எழுத்து போயிடுச்சு. வீடியோ இப்போதைக்கு ஒரு 4 நிமிஷம் கிட்ட வந்துருக்குங்க. பார்க்காமலே சொல்கிறேன். ஏன்னா நான் அப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் வாங்காமல் போகிறேன்டா. வாங்கணும். இது போனால் அடிச்சிடலாம் 3 ஸ்டாரு. என்ஃபோர்ஸ்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டு போவோம். என் கிளானில் நான் தான் கைஸ் கெத்தாக இருந்தேன். ரொம்ப நாள் ஆஃப்லைன் போயிட்டனால இப்போ நான் தான் கைஸ் கெத்தாக இருக்கேன். ஃபஸ்ட்டாக கோழிலெல்லாம் தெரியுமா? அடுத்து தான் இப்படி போயிட்டேன். இப்போ பேச பார்க்கணும்னா 15 கப்பு ஒன்றுத்துக்கும் லாகில்லை. தோத்தால் 9 கப்பு போகுது, ஜெயிச்சா 15 கப்பு வருது. ஆனால் பெரிய பேச வருது. நல்ல பேசாதாங்கண்ணா. என்னடா என்ன பெரிய பேச தெரியுங்க. நான் 15 தாண்டாண்ணா. இவனை அடிச்சிடலாண்ணா. நான் அடிச்சிடுவேன் இவனை. பட்டு பாவம் பையன் இப்போ தான் வளர்ந்து வரான். கப்பு வேணும். நம்ம கப்பு 10 கப்புக்கெலாம் ஒரு ஃபைட்டு போயிட்டுருக்க முடியாது.
இந்த பேஸ்ன்னு அடிப்பாங்க சின்ன பசங்க பேஸ், இந்த பேஸ்லாம் சரிங்க. அப்புறமா பூஸ்ட் ஹீரோ போட்டு ஆர்மி பூஸ்ட் பண்ணாலும் ஒன்று தான் இரு. டேய் நான் அப்படி பண்ணுன்னு நினைக்கலடா, ஏன்டா நீங்கள் வேறு. ஆஹா எது கேட்டாங்க இங்கேருந்து சண்டை ஆரம்பிப்போம். நான் வந்து எப்பயுமே ஒன்று கூட வச்சுக்கோங்க, ஏன்னு தெரியுங்கள. டவுன் விட்டு போயிடுச்சுன்னா அப்போ யூஸ் ஆகும். இவனை காலி பண்ணணும், அதுக்கு ஆட்சி போடணும். யார் வாடுங்க, எப்படி ஏங்க அவரும் பண்ணிருக்கு. அவனால் ஸ்டாப் பண்ணிட்டு இது ஆர்சி இந்த பக்கம் க்ளியர் பண்ணுறோம். இந்த பக்கம் திங்கு போயிட்டான் ஸ்டெயிட்டில். பார்த்தீங்களா அப்படி பாலமாக விழுது, ஸ்டைலில் தான் பாலமாக விழுந்தது வாடா. ஐயோ ஆர்சி ஜாவுக்கு நான் காரணம் இல்லை பிரான்ஸ். இந்த பேஸ் எப்படியும் 2 ஸ்டார் தான் போட முடியும். கரெக்டு வாய்ப்பே இல்லாடா அவனுக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கு எனக்கு ஸ்னாப்டாக்கு. சரி காசாலும் நேரத்துக்கு எடுங்க சாரு. அங்கே கட்டிடுவாங்க பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு பண்ணணும். கட்டிடுவாரு 2 ஜெயின்ட்டா, ஒரே ஒரு ஜெயின் தானா? 2 இருந்தால் வச்சு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 இருந்தால் 3 ஸ்டாருக்கு வாய்ப்பு அதிகம்னே நான் சொல்லுவேன். 2 இருந்தால் சீக்கிரம் கடை ஜெயின்ட்டு சாப்பிட்டு நீங்கள் பண்ணி அவன் இப்போ இல்லைனா ஜெயின்ட்டு செத்துட்டானா கஷ்டம், ரொம்ப கஷ்டம் தான் ஜெயின்ஸுக்கு தான். ஐயோ எலக்ட்ரோ இன்னும் செத்துட்டாங்க, கஷ்டமாகிட்டேன். எலக்ட்ரோ போடு 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 ஜெயின்ட்டு, நீ அங்கே போ அப்படியே போடு ஜெயின்ட்டு ரஷ்ஷு. நான் அதுக்காக என்ன நினச்சி சின்ன பசங்க பேசிக்கலாம் பயந்துட்டு நினச்சிங்க. நான் அடித்தா தாங்க மாட்டேன், சொல்லுங்க மாட்டான், மொட்டிப்பாரு வீட்டு போய் சேர மாட்டான். அதாச்சும் 3 ஸ்டார் 26 கப்பு. என்னை பார்த்து அட்டாக் பண்ண கற்றுக்கோங்க கைஸ். என்னன்னா ப்ரோவாக தான் எல்லாம் முடியும் சரிங்களா. நீங்கள் நினச்சிருக்கலாம் இதை 3 ஸ்டார் போடவே முடியாதுடா எவனாலன்னு, பட் நான் போடுவேன். ஏன்னா பார்த்தீங்களா என் கிளானில் நான் 7th place வந்தாச்சு. 7th place வந்தாச்சு. இது என்னது ஏதோ கிடைக்குது, நிறைய கிடைச்சிக்கிட்டு நிறைய கிடைக்குது. எக்ஸ்ட்ரா மெடல் வந்து கிடைக்கிறது கஷ்டம். பிளானில் இப்போ நான் வந்து மேலே வரணும்னா யார் தான்மா வர முடியும்? வரா பார்த்தீங்களா அஃப்னன்னு, அவனை தாண்டலாம், இவனை தாண்டலாம். 10வது இடத்துக்கு போகலாம் கைஸ். நான் இப்போ 2 அட்டாக் போனேன், ஒரு அட்டாக் ஒன்றுனா இல்லை 2 அட்டாக் பண்ணால் 10வது இடத்துக்கு போகலாம். அப்போ நான் 2 அட்டாக் போய்ட்டு 10வது இடத்துக்கு போய்ட்டு கேம் பிளே முடிச்சிக்கலாம். இந்த பேஸ் அட்டாக் பண்ணாக்கா இப்போவே போயிடலாம், ஒரு அட்டாக்லேயே போயிடலாம். இந்த பேஸ் அட்டாக் பண்ணால் இது வாங்கிட்டேன். மிகப்பெரிய தப்பு கைஸ், அது வாங்க இருக்கலாம். அது இருந்தாச்சும் அதுக்கும் நிறைய வச்சுருக்கேன், நிறையா தான் இருக்குது. ஒரு வந்து ஐஸ் குளம் வச்சுருக்கேன், இன்னொன்று எலக்ட்ரோவாக வச்சுருக்கேன். எலக்ட்ரோவாக அட்டாக் பண்ணுறதுக்கு ஐஸ் குளம் அடி வாங்கிறதுக்கு. ஐஸ் குளம் அடி வாங்கிட்டாக்கா அவன் ஐஸ் மாதிரி மற்ற வந்து க்ரீஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து நறுக்குன்னு அடிக்கலாம் அந்த இடத்துல. அப்படி ஒரு இதில் வச்சுருக்கேன். மாடுங்க என்ன தான் பண்ணுறேன் அப்படி டீமுக்கு தேவைப்படுறதா நீங்கள் சின்ன நேரத்தில் மனசில் வாங்க வேஸ்ட் பண்ணலாம். படம் இந்த பேஸில் போடுறதுக்காக போட முடியாது. இந்த பேஸில் வச்சுருந்த இந்த பேஸில் போட முடியாது சொன்னேன். ஏன் தெரியுமா இந்த பேஸில் போட முடியாதுன்னு சொல்கிறேன்? ஏன்னா எந்த ப்ரூஃபே இல்லை. பார்த்தீங்களா பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கேன் ப்ரூஃப் இல்லை எதுவுமே இல்லை என்கிட்ட. இப்போவா இந்த இடத்துல மட்டும்தான் அட்டாக் போட்டுருக்கு.
ஆனால் அவன் பாருங்க அடி போலையா வச்சுருக்கான் எல்லா இடத்துலையும் அடி வாங்க ரெண்டு அட்டாக் தான் போவாங்க ஆறே ஆறு படி என்னடா நியாயமா இல்லையாடா உங்களுக்கு இப்போ அண்ணன் 11 வந்திருக்கேன் இன்னும் ஒன்றுக்குன்னா கோ டு ட்ரைனிங்கா நல்லா தானடா போயிருக்கு இந்த பேஸ் 3 ஸ்டார் போட்டுடலாம் கைஸ் இங்கே அது ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டு தேவையில்லை போடா யார் இது ஃபீவர் தெரியாத என்னடா ஆச்சு டேய் 3 ஸ்டார் போடலாம்னு நினச்சேன் என்னடா இந்த ஃபோனை கடுப்பு எடுத்துக்கிறாங்க 3 ஸ்டார் போடலாம் 3 ஸ்டாருங்கள ஒரு மண்ணில் மூட்டு போகிறான்னு சொல்லி என் ஃபோனே எனக்கு ஆப்படிச்சிச்சு இவ்வளோ சீப்பாடாதுங்க இறங்கி பண்ணுவீங்க ஜெயின் பேட்டர் ஜெயின் பேட்டர் எனக்கு வந்து அவங்க எவ்வளோனாவது ஒருத்தனாச்சும் ஜெயின் படிக்கணும் ஜெயின் பேட்டாக்கா 3 ஸ்டார் போட்டுருக்கலாங்க நேற்றுக்கு முடிச்சே இருக்கேன் ஏங்க வீடியோவே முடிச்சிருக்கேன் நேற்றுக்கு பட் எனக்கு கைப்பட்டு போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா நான் வேணே தான் பண்ணேன் இந்த பேஸ் சின்ன பையன் பேஸில் அதனால் நான் வேணே வந்து ஐஸெல்லாம் அங்கே ஓரமாக போட்டேன் எப்படி என் ஸ்கில்லுக்கு இருக்குது பேஸு சப்புன்னு முடிஞ்சிடும் எனக்கே தெரியும் அதனால தான் நான் அது பண்ணேன் இதை பாருங்க இப்போ பாருங்க முடிஞ்சிடும் இந்த பயந்துங்களா இந்த என்னடா ரைடு போமாடா ரைடு இருக்குன்னு பட்டக்கு படகு விளக்கு படகு 3 ஸ்டார் போட்டுக்கிட்டான் எனக்கு அவன் வந்து பார்த்துட்டுனா நினைப்பாங்க என்னடா இப்படி கலாச்சி வச்சுக்கிறியாடா யூஸ் பண்ணாமல் தான் நினைப்பான் ஆனால் இப்போ நான் 3 ஸ்டார் அடிக்கிறதா நீங்கள் என்ன கைஸ் நினைக்கிறீங்க கட்டக்கு ஜெயின்டே பார்த்தியா நீங்கள் யூஸே பண்ண ஜெயின்ட் ஒன்றும் வேஸ்ட் அவனுக்கு அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ மீண்டும் நாளை சந்திப்போம் பாய் பாய்